பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். மருதாணி, மருதாணி, வீட்ல இருக்கியா? வா செண்பகம், என்ன வெளியிலே நிக்கிற? உள்ள வா. ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், எங்க போன? தோட்டத்துல சின்ன வேலை, அதான் காதுல விழல. சரி சரி, இந்தா தண்ணியை குடி. குடு குடு. என்ன வீடே அமைதியா இருக்கு, யாரும் இல்லையா? என் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டாரு, பசங்க எல்லாம் விளையாட போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அது சரி, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்கியே, என்ன செய்தி? எல்லாம் நல்ல விஷயம்தான். மேற்குல இருக்கிற நிலத்துல வீடு கட்டிட்டு இருந்தோம்ல. ஆமா, நீ கூட பணம் பத்தாம பாதிலே நிப்பாட்டிட்டியே, இப்ப எல்லாம் முடிஞ்சுதா? அந்த வீடு தான். எப்படியோ பணத்தை அப்படி இப்படி புரட்டி வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். நாளைக்கு மறுநாள் பால் காய்ச்ச போறோம், மறக்காம வந்துடு. செண்பகம், எப்படியோ நீ நினைச்சத நடத்திட்ட, கண்டிப்பா வாரம் புள்ள. அது சரி, வரும்போது வெளியில பார்த்தேன், உன்னோட மீன் தொட்டிலாம் ஏன் இப்படி மஞ்சளா இருக்குது? சரியா பராமரிக்கிறது இல்லையா? இந்த பசங்க கிட்ட சுத்தம் பண்ண சொல்லி ஒரு வாரம் ஆகுது, காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க. மருதாணி, இந்த மீன் தொட்டியெல்லாம் சரியா பராமரிச்சாதான் அழகா இருக்கும். இல்லைன்னா மீனுங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடும். சரியா பாத்துக்கோ. இங்க பாரு செண்பகம், எனக்கு இத பத்தி எல்லாம் பெருசா எதுவும் தெரியாது. ஏதோ பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டேன். வாங்குறப்ப இருக்கிற ஆர்வம் வளர்க்குறப்பையும் இருக்கணும்ல. இங்க பாரு, அந்த மீனெல்லாம் எவ்வளோ சோர்வா இருக்கு. இப்படியே போனா ஒரு மீனு கூட தாக்கு பிடிக்காது. நீ ஒன்று பண்ணு, என் கூட கிளம்பி வா. செண்பகம், இப்பவே வா. எங்க, எதுக்கு? உனக்கு இந்த மீன் தொட்டிய எப்படி பராமரிக்கணும்னு தானே தெரிஞ்சுக்கணும். அப்ப என் கூட வா. செண்பகம், இது என்ன இடம்? நிறைய மீன் தொட்டியும் வண்ண மீனும் இருக்கே. இது ஒரு வண்ண மீன் விற்பனை இடம். அதுவும் இல்லாம பராமரிப்பு பத்தி பயிற்சியும் தராங்க. அப்படியா புள்ள? அப்ப இங்க யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க? வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த் அவங்க சொல்றத கவனமா கேளு. அலங்கார மீன் தொட்டி வீடுகளில் தற்போது அதிகமாக விரும்பி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாகும். இம்மீன் தொட்டிகள் பிரபலமானாலும் நிறைய பேர் இதை பராமரிப்பது சிரமம் என்பதனாலேயே அதனை வைத்திருப்பதை தவிர்த்து கொண்டிருக்கின்றனர். நிறைய பேர் மீன் தொட்டிகளை வாங்கி வைத்துவிட்டு சிறிது காலம் கழிந்து மீன்கள் அனைத்தும் இறந்த பின்போ அல்லது தொட்டி பராமரிப்பதற்கு சிரமம் இருப்பதாலோ அதனை நிறுத்தி விடுகின்றனர். தொடர்ந்து அவர்கள் அதை பராமரிப்பதில்லை. ஆனால் தற்காலத்தில் நிறைய புதிய கருவிகள் வந்துள்ளன. இதை கொண்டு நாம் மீன் தொட்டிகள் பராமரிப்பது எளிதாகின்றது. இன்று இத்தொட்டி வகைகள் மற்றும் அதனை பராமரிக்கும் முறைகள் பற்றி இப்பொழுது உங்களிடம் பேச உள்ளேன். முதலில் வண்ண மீன் தொட்டி வகைகளை பார்ப்போம். சராசரியாக 2 வகையான தொட்டிகள் நமக்கு கிடைக்கும் கடைகளில். சாதாரண கண்ணாடி வகை தொட்டிகள் மற்றும் மோல்டட் டேங்க்ஸ் அல்லது அக்ரிலிக் பொருளால் தயாரிக்கப்பட்ட தொட்டிகள். இரண்டிற்கும் சில விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு. கண்ணாடி தொட்டிகள் நமக்கு எளிதாக கிடைக்கும், விலையும் குறைவாக இருக்கும். மோல்டட் டேங்க்ஸ் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் பராமரிப்பது எளிது. நாம் ஒவ்வொரு தொட்டியாக பார்ப்போம். கண்ணாடி தொட்டி விலை குறைவு, அதனால் எல்லோருக்கும் அது வாங்கும் திறனிற்குள் அடங்கிவிடும். ஆனால் இதற்கு நாம் தனித்தனியாக ஒளி அமைப்பு, காற்று புகுத்தி, நீர் சுத்திகரிப்பு கருவிகள் ஆகியவற்றை வாங்க வேண்டும். இந்த கூடுதலான இணை கருவிகள் நம்ம சரியான முறையில் தேர்வு செய்யவில்லை என்றால் பராமரிப்பில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த கண்ணாடி தொட்டிகளை வாங்கும் பொழுதே நாம் கடைக்காரரிடம் இதற்கு தகுந்த கருவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. பொதுவாக கண்ணாடி தொட்டியின் கொள்ளளவை பொறுத்து அதற்கு தகுந்த சுத்திகரிப்பு கருவியை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
நமது கண்ணாடி தொட்டி 100 லிட்டர் கொள்ளளவு கொண்டுள்ளது என்றால் அதனை விட 4 மடங்கு அதிக திறன் கொண்ட நீர் சுத்திகரிப்பு கருவிகளை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக அந்த சுத்திகரிப்பு கருவியை வாங்கும்போது அதன் அட்டை பக்கத்தில் அதன் கெப்பாசிட்டி அல்லது திறன் பொறிக்கப்பட்டு இருக்கும். 100 லிட்டர் தொட்டிக்கு 400 லிட்டர் 1 மணி நேரம் என்ற குறிப்பு அதில் இருந்திருந்தால் அந்த சுத்திகரிப்பு கருவியை நாம் வாங்கி கொள்ளலாம். இந்த சுத்திகரிப்பு கருவிகள் பொதுவாக தொட்டியின் மேல் பாகத்தில் அமைப்பது போன்ற அமைப்பில் இருக்கும். இவ்வாறு நாம் தேர்ந்தெடுக்கும் போது கண்ணாடி தொட்டியின் மூடியினுள் அந்த கருவி மறைக்கப்பட்டு வெளியில் தெரியாமல் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். இதை தவிர வேறு பல வகையான சுத்திகரிப்பு கருவிகள் உள்ளன. பொதுவாக நம் உயிர் தாவரங்கள் வளர்க்கக்கூடிய கண்ணாடி தொட்டியில் அதற்கு ஹேங் ஆன் ஃபில்டர் என சொல்லப்படும் சுத்திகரிப்பு கருவி தேவைப்படும். அந்த சுத்திகரிப்பு திறனும் தொட்டியின் கொள்ளளவை விட 4 மடங்கு அதிகமாக உள்ளவாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். பெரிய தொட்டிகள் 4 அடிக்கும் அதிக நீளம் கொண்ட பெரிய தொட்டிகளை வாங்கும் பொழுது அதற்கு கேனிஸ்டர் ஃபில்டர் எனப்படும் தொட்டியின் அடிபாகத்தில் வைக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு வடிப்பான்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக மோல்டட் தொட்டிகளை பற்றி பார்ப்போம். மோல்டட் தொட்டிகள் முழுவதுமாக தயாரித்த நிலையில் நமக்கு கிடைக்கும். இத்தொட்டிகள் மூடியுடன் ஒளி அமைப்புடன் மற்றும் சுத்திகரிப்பு கருவியோடு இணைந்து நமக்கு கிடைக்கும். இத்தொட்டியை வாங்கின பிறகு நம்ம அதுக்கு தேவையான அலங்கார சாதன பொருட்கள் மற்றும் மீன் இவை மற்றும் வாங்கிவிட்டால் போதுமானது. ஆனால் இது சற்று விலை உயர்வு. ஆனால் பராமரிப்பு எளிது. ஏனென்றால் நம்ம இதற்காக தனியான ஒளி அமைப்போ சுத்திகரிப்பு கருவியோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ தொட்டியை வாங்கின பிறகு எந்த நீரை பயன்படுத்தலாம் என்று பலருக்கும் சந்தேகம் உண்டாகும். கடைகளில் கேட்டால் கிணற்று நீர் அல்லது ஆழ்துளை கிணற்று நீரை பயன்படுத்துமாறு நமக்கு அறிவுரை செய்வார்கள். ஆனால் இந்த கிணற்று நீர் மற்றும் ஆழ்துளை நீர் பயன்படுத்தும் போது இதில் உள்ள உப்பானது தொட்டியின் கண்ணாடியில் படியும் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. ஆழ்துளை கிணறில் உள்ள நீரானது சிறிது கடினத்தன்மை அதிகமாக இருந்தால் 1 வருடத்திற்குள் நமது கண்ணாடியில் உப்பு படிந்து கண்ணாடி பொலிவு இழந்துவிடும். அதனால் பார்ப்பதற்கு அழகு இழந்து காணப்படும். இதை தவிர்ப்பதற்கு நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய குடிநீர், அரசு மூலமாக விநியோகம் செய்யக்கூடிய குடிநீர் அல்லது சுற்றக்கரிக்க இயந்திரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய RO நீர் இதனையும் நாம் பயன்படுத்தலாம். நம்ம அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய குடிநீரை பயன்படுத்தும் போது அதில் குளோரின் சில சமயம் சேர்க்கப்படும். அந்த குளோரின் ஆனது காற்றில் கலந்து எளிதில் மறையக்கூடிய ஒரு வாயுவாகும். அதனால் இந்நீரை பயன்படுத்தும் பொழுது 2 நாள் தேக்க வைத்து அந்த குளோரின் அனைத்தும் நீங்கிய பிறகு நாம் பயன்படுத்தினால் நம்ம தொட்டில் உள்ள மீன்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நாம் தெரியாமல் அந்த நீரை நேரடியாக பயன்படுத்தும் போது மீன்கள் இறக்க நேரிடலாம் என்பதற்காகவே கடையில் இருப்பவர்கள் ஆழ்துளை நீரை பயன்படுத்த அறிவுறுத்துவார்கள். ஆனால் அவ்வாறு நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமது தொட்டி கண்ணாடி ரொம்ப வருடம் கிளீனாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் என்று நினைத்தோம் என்றால் RO நீர் அல்லது ஆற்று நீரை பயன்படுத்தி கொள்ளலாம், தவறில்லை. தொட்டிகளை எப்படி தூய்மை செய்வது என்பதை இப்பொழுது பார்ப்போம். தொட்டி நம்ம எது வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அழுக்காக தொடங்கிவிடும். இதற்கு காரணம் மீனோட எச்சம் மற்றும் நாம் இடும் உணவின் மிச்சம் நீரில் கலந்து நீரின் நிறத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். மீன் எண்ணிக்கை அதிகமாக வாங்கி விடும்போது அதிகமான கழிவுகள் தொட்டியில் தேங்கும். அதனால் வெகு விரைவில் தொட்டி அழுக்காகி விடும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் திரும்பவும் நம் கடையில் தொட்டி வாங்கும் போதே அதில் எத்தனை எண்ணிக்கையில் மீன்கள் விடலாம் என்பதை கேட்டறிந்து அதற்கேற்றவாறு நாம் மீன்களை விட வேண்டும். புதிய தொட்டிகள் வாங்கும்போது மீன் எண்ணிக்கை குறைவாக வைத்திருப்பது நல்லது. மீன்கள் நல்லபடியாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது புதிய மீன்களை விடும் முன் நாம் யோசித்து அதற்கு தகுந்த இணக்கமான மீன்களை மட்டுமே வாங்கி விட வேண்டும். அழகாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது என்பதற்காக புதிய மீன்களை தொட்டியில் கலந்து ஆலோசிக்காமல் விட வேண்டாம். அதிக மீன்கள் விட்டோம் என்றால் விரைவில் நம்ம தொட்டிகள் அழுக்காகும். இப்போ அழுக்கான தொட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுப்பு நிறமாக கண்ணாடியில் அழுக்கு படிய ஆரம்பிக்கும். மீன் தெரிவது மங்கலாகிவிடும். இந்த பழுப்பு நிற கழிவு எப்படி வருகிறது என்றால், முன்பு கூறியது போல மீனோட கழிவுகள் மற்றும் அதிகப்படியான உணவு இது மிச்சமாகும்போது நீரில் கரைந்து நீரில் அதிக சத்துக்களுக்கு உருவாக்குகின்றது. இந்த சத்துக்களை பாக்டீரியாக்கள் அருந்தி கொண்டு அவை வளர ஆரம்பிக்கின்றன. இவை வளரும்போது பொதுவாக கண்ணாடியின் உள்பக்கத்தில் தொட்டியின் உள்பக்கத்தில் படர ஆரம்பிக்கும். பாக்டீரியாக்கள் வளரும்போது பழுப்பு நிறத்தில் படரும். இதனை கழுவுவதற்கு நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் எனப்படக்கூடிய அந்த பஞ்சு போன்ற ஒரு பொருள் இருக்கும். அதை வைத்து நீங்கள் துடைக்கலாம். எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. வெறும் அந்த ஸ்க்ரப்பரை கொண்டு உள்பக்கமாக 4 பக்கங்களிலும் நம்ம கண்ணாடியை துடைத்து விட்டால் பழையபடி தெளிவாகிவிடும். இவ்வாறு நம்ம செய்யும்போது இந்த பஞ்சை அல்லது ஸ்க்ரப்பரை இந்த ஒரு பயனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்ற வீட்டில் உள்ள பொருட்களை கழுவோ துடைக்கவோ பயன்படுத்தக்கூடாது. இந்த மீன் தொட்டிக்கு மட்டுமே இதை பயன்படுத்துமாறு தனியாக வைத்திருக்க வேண்டும்.
அதன் பிறகு சில நேரங்களில் கண்ணாடி தொட்டியில் உள்பக்கத்தில் பச்சை நிறமாக படர்வதை நாம் காணலாம். இது எப்படி வருகிறது என்றால், சூரிய ஒளி நேரடியாக மீன் தொட்டியில் படும் பொழுது அந்த பக்கங்களில் மட்டும் பச்சை நிறமாக படரும். இந்த பச்சை நிறம் பாசி வளர்வதை குறிக்கின்றது. இந்த பாசியானது சில நேரம் இறுக்கமாக பிடிக்கும் பொழுது நம்ம ஸ்க்ரப்பர் பயன்படுத்தும் போது சில சமயம் கடினமாக இருக்கலாம். அச்சமயங்களில் நீரின் அளவை குறைத்துவிட்டு அந்த பகுதி கண்ணாடியை துடைத்துவிட்டு பின் மீண்டும் தண்ணியை மாற்றிவிடலாம். இப்பொழுதும் முழுமையாக தொட்டியில் உள்ள நீரை 100% மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தண்ணீர் குறையக்குரிய புதிய தண்ணீர் மேலே நம்ம சேர்த்து கொண்டால் போதும். இவ்வாறு நாம் சேர்த்து கொள்ளும்போது தண்ணி குறையும் போது ஏற்படக்கூடிய உப்புக்கரை கோடு மாதிரி அந்த தண்ணி கண்ணாடி தொட்டி மேலே தோன்றும். அதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக சுத்திகரிப்பு கருவியை பராமரிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். இந்த சுத்திகரிப்பு கருவிகளை நாம் முன்னாடி கூறினேன், பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு உள்ளே இருக்கும். அந்த பஞ்சை நாம் அவ்வப்போது திறந்து கண்டு கொள்ள வேண்டும். அதை பார்க்கும்போது அந்த பஞ்சில் அதிகப்படியான கழிவுகள் அல்லது கசடு போன்று படர்ந்து இருந்தால் அந்த பஞ்சை எடுத்து நல்ல தண்ணியில் பிழிஞ்சி அதை கழுவிவிடலாம். இந்த பிழிஞ்சி கழுவும் போது அந்த பஞ்சு 100% சுத்தமாகணும்ன்றது அவசியம் இல்லை. மேலோட்டமாக காணப்படும் அந்த தூசி கசடு எல்லாம் போய்விட்டால் போதும். பஞ்சை வெயிலிலும் காய வைக்க வேண்டாம். ப்ளீச்சோ குளோரின் இதுவை போட்டும் துவைக்க வேண்டாம், சுத்தம் பண்ண வேண்டாம். இந்த பஞ்சில் பாக்டீரியாக்கள் இயற்கையாகவே வளரும். இந்த பாக்டீரியாக்கள் நீரில் உள்ள நச்சுத்தன்மையை நச்சற்ற பொருளாக மாற்றக்கூடிய ஒரு உயிரிய ஃபில்டராக செயல்படுகின்றது. அதனால் பஞ்சை சுத்தமாக நம்ம கழுவக்கூடாது, முழுவதுமாக நாம் கழுவக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒளி. எல்லா தொட்டிகளும் நம்ம அழகாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒளி அமைப்பை நம்ம பொருத்துகின்றோம். இந்த ஒளி அமைப்பானது ஒரு நாளைக்கு சராசரியாக 6-8 மணி நேரம் இருந்தால் போதும். அதற்கு அதிகமாக இருக்கும் சமயங்களில் மீனும் அதிகமாக இருக்கிறது, கழிவுகளும் அதிகமாக உருவாகும் போது தொட்டியில் இந்த பச்சை நிற பாசி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தோன்றும். இரண்டாவதாக நம் உயிருள்ள தாவரங்களை கொண்ட தொட்டிகளை பராமரிக்கும் போது அதிக ஒளி கொடுத்தோம் என்றால் அந்த தாவர இலைகளின் மேலும் கண்ணாடியில் உட்புறமும் பாசிகள் வளரும் அதிக ஒளி இருக்கும் பொழுது. ஸோ இச்சமயங்களில் நமக்கு கண்ணாடி தொட்டியில் உயிருள்ள தாவரங்கள் வளர்க்குறோம், அதில் எப்பயும் லைட் இருந்தால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தொடர்ந்து ஒளியை செலுத்தி கொண்டு வருகிறோம். அச்சமயங்களில் தாவரங்கள் பாதிக்கப்படலாம், பாசி அதிகமாக வளர்ந்து காண்பதற்கு அழகில்லாமல் இருக்கலாம். அச்சமயங்களில் நாம் கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கின்றது. அந்த கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டரை சிறு சிறு நுரை குமிழ்களாக தண்ணியில் விட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நீர் தாவரங்கள் நல்லபடியாக வளர்ந்து பாசிகள் தானாகவே மறைந்துவிடும். கண்ணாடியில் படிந்திருக்கும் பாசியும் மறைந்துவிடும், நீர் தாவர இலைகளில் மேல் படர்ந்த பாசிகளும் மறைந்துவிடும். இது ஏன் என்றால் கார்பன் டை ஆக்சைடு நீர் தாவரங்களுக்கு இயற்கையான ஒளி சேர்க்கைக்காக தேவைப்படுகிறது. அப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு அது நன்றாக வளரும்போது நீரில் உள்ள அதிகப்படியான சத்துக்களை அது எடுத்துக்கொள்வதால் பாசி வளர்வதை தானாக இயற்கையாகவே கட்டுப்படுத்திவிடும். அதனால் ஒளியின் அளவும் நாம் தெரிந்து கொண்டு தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். ஒரு நாளில் 6-8 மணி நேரம் மற்றும் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக சில பொதுவான நோய்களும் அதனை தவிர்க்கும் முறைகளையும் மேலாண்மை பற்றியும் இப்போது நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். கடைகளில் நமக்கு 3 நிறத்தில் மருந்து கிடைக்கும். என்னென்னா ப்ளூ மெடிசன், க்ரீன் மெடிசன், எல்லோ மெடிசன், இவ்வாறாக 3 வகையான மருந்துகள் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மருந்தும் பொதுவாக பல தரப்பட்ட வியாதிகளுக்கு மீன் நோய்களுக்கு கொடுக்கலாம் என்றாலும் ஒவ்வொன்றும் எதற்கு என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ப்ளூ மெடிசன் நம்முள்ள மீன்களில் சில பூஞ்சான் வளர்ச்சி, ஒரு பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு உடலில் எங்கேயும் சிறிதாக தென்படுகிறது, சில பூச்சிகள் எதுவும் நம் மீன் மேல் இருக்கின்றது, புண் செந்நிறமாக புள்ளிகளுக்காக புண்கள் காணப்பட்டது என்றால் இந்த ப்ளூ மெடிசன் நம்ம வாங்கி தண்ணியில் அதில் கூறப்பட்டுள்ள அளவுகளில் கொடுத்து மீன்களை தனியாக பிரித்து அந்த மருந்தில் பயன்படுத்தலாம். அல்லது நம்மிடம் வெறும் பூஞ்சான் மற்றும் பெரிய பாதிப்பு இருக்குது. சில நேரங்களில் மீனோட வால் கட்டாயிருக்கும், அந்த இடத்துல பூஞ்சான் முளைச்சிருக்கும், பஞ்சு போன்ற ஒரு பூஞ்சான். இதற்கு கிரீன் மெடிசன் நம்ம கொடுத்தால் இதனை கட்டுப்படுத்தி விடலாம். பொன் மீன் வச்சுருக்கோம், கோல்ட் ஃபிஷ் வச்சுருக்கோம்னா மற்ற மீன் இருக்கும்போது அது வாலெல்லாம் கடிச்சு விட்டுரும். அந்த கடிப்பட்ட இடத்தில் புண் பெரிதாகி வால் அழுக தொடங்கும். அந்த மாதிரி சமயத்தில் எல்லோ மெடிசன் நம்ம பயன்படுத்தி நம்ம மீனை குணப்படுத்தி விடலாம். இந்த 3ஐ தவிர சில கடைகளில் ஒயிட் மெடிசன் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. இந்த ஒயிட் மெடிசன் எதுக்குன்னா சில நேரங்களில் குறிப்பாக குளிர்காலத்தில் புதியதாக மீன் நம்ம தொட்டியில் விட்டோம்னா பார்த்தோம்னா கொஞ்ச நாளில் ரவை தூவுன மாதிரி உடல் மேல் வெண்புள்ளிகள் தோன்றும் மீன்களுக்கு. இதை வெண்புள்ளி நோய் அப்படிங்கிறோம்.
இங்கிலீஷில் இதை இச் டிசீஸ் அல்லது ஒயிட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களை உராசி கொண்டு போகும். ஏன்னா அதற்கு அரிப்பு ஏற்படும் அந்த வெண்புள்ளிகளால். ஸோ அந்த நோயை தோன்றும் போது அதை குணப்படுத்த ஒயிட் மெடிசன் என்பதை நாம் வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது வெறும் உப்பு கரைசல் 10 லிட்டர் தண்ணியில் 2 தேக்கிரண்டி உப்பு விட்டு அதில் வந்து டெய்லி ஒரு 4-5 மணி நேரம் விட்டுட்டு இது மாதிரி 10 நாள் வரை உப்பு கரைசலில் மீனை ட்ரீட் பண்ண செய்தோம் என்றால் இந்த வெண்புள்ளி நோய் மெதுவாக மறைந்துவிடும். இந்த நோய் மறைந்து 1 நாள் 2 நாள் வரை இந்த உப்பு கரைசலில் நாம் தொடர்ந்து அதனை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இவ்வாறாக இந்த 4 மருந்துகளை வைத்து உங்கள் வீட்டில் பொதுவாக ஏற்படக்கூடிய மீன் நோய்களை கட்டுப்படுத்தி விடலாம். இதை தவிர இன்னொரு வியாதி அதிகம் தென்படுவது என்ன என்றால் வயிறு வீக்கம். சில நேரங்களில் மீன்களுக்கு வயிறு வீக்கமாகி சரிவர நீந்த முடியாமல் சில மீன்கள் சாய்ந்து அல்லது தலைகீழாகவும் நீந்துவதை நாம் பார்க்கலாம். இந்த வயிறு வீக்கம் வந்து எப்படி நம்ம கண்டறிவதென்றால் மீன்களை மேலிருந்து பார்த்தோம் என்றால் செதில்கள் உடம்பில் ஒட்டாமல் சிலுத்திருப்பது போல் காணப்படும். அவ்வாறு காணப்படும் போது அது வயிறு வீக்கத்துக்கு உண்டான அடையாளங்கள். பொன்மீன் பொதுவாகவே உண்டான நிறத்தில் இருக்கும். அதனால அதுக்கு வயிறு வீக்கம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செதில் தூக்கப்பட்டு இருக்கும், சிலிர்த்து போன மாதிரி அந்த செதில் தூக்கி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அது வந்து வயிறு வீக்கம்கான அறிகுறிகள். இந்த வயிறு வீக்கம் அதிகப்படியான பாதிப்பு இருந்தால் காப்பாற்றுவது கடினம். ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம் என்றால் இதை மீன்களை காப்பாற்றி விடலாம். இதை காப்பாற்றுவதற்கு எளிய மருந்து எப்சம் சால்ட். எப்சம் சால்ட் என்பது மீன் கடைகளில் கிடைக்கும். இந்த எப்சம் உப்பு பயன்படுத்தலாம். 20 லிட்டர் தண்ணியில் 3 தேக்கரண்டி அளவு இந்த எப்சம் சால்ட் விட்டு இதை மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் அந்த நீரில் அந்த மீனை விட்டு வைத்திருந்தோம் என்றால் இந்த நோயின் தாக்கத்தை படிப்படியாக குறைந்து மீன்களை காப்பாற்றி விடலாம். இவ்வாறாக சில எளிய பராமரிப்பு முறைகளை இன்று நாம் உங்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9095161820. என்ன மருதாணி, வீடுகளில் வண்ண மீன் தொட்டி பராமரிப்பு முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சது செண்பகம். இனிமே நானே மீன் தொட்டியெல்லாம் பராமரிச்சிடுவேன். மருதாணி, நீ மட்டும் தனியா செய்யாத, உன்னோட பசங்களுக்கும் இதை பத்தி சொல்லி நல்லா புரிய வை. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேலை தன்னால நடக்கும். ரொம்ப சரியா சொன்ன செண்பகம், அப்படியே பண்ணிடுறேன். சரி, வந்தது தான் வந்துட்டோம். ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு போயிடலாமா? என்னோட புது வீட்டில் வைக்க போறேன். நல்ல யோசனை புள்ள. அங்க பாரு, அந்த தொட்டி நல்லா இருக்கு. வா போய் பாப்போம். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும். அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியணும். இந்த தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும். அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியணும். அந்த பாங்கும் அறியணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும்.
கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காற்றில் பறக்கோணும். நல்ல பட்டு துணிமணி கிட்டும் நிலையுயர் கூட்டு முறை வேணும். கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காற்றில் பறக்கோணும். நல்ல பட்டு துணிமணி கிட்டும் நிலையுயர் கூட்டு முறை வேணும். அதை தீட்டி தர வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். வேளாண் திட்டங்கள். பாரத் விஸ்தார் திட்டம். பாரத் விஸ்தார் என்பது வேளாண் வளங்களை அணுகுவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த மெய்நிகர் அமைப்பாகும். இது இந்திய வேளாண் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த தகவல் மற்றும் சேவைகளை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய வேளாண்மையை அறிவியல் சார்ந்த தரவுகளின் அடிப்படையிலான ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பாக மாற்றுவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்கள், மண்வள குறைபாடு, சந்தை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் உற்பத்தி செலவின் அதிகரிப்பு போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகளுக்கு துல்லியமான தகவல்களை ஒரே தளத்தில் வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். பாரத் விஸ்தார் தளமானது பல்வேறு அரசு டிஜிட்டல் சூழல் அமைப்புகள் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திடம் உள்ள வேளாண் தரவுகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளுக்கு எளிதில் அணுகக்கூடிய வகையில் வழங்குகிறது. இதன் மூலம் நில விவரங்கள், மண் ஆரோக்கியம், பயிர் தேர்வு, விதை பரிந்துரைகள், உர பயன்பாடு, நீர் மேலாண்மை, வானிலை முன்னறிவிப்பு, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, சந்தை விலை நிலவரம், காப்பீட்டு திட்டங்கள், அரசு மானியங்கள் போன்ற பல்வேறு தகவல்கள் ஒரே தளத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியும். இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, புவியியல் தகவல் அமைப்பு, செயற்கைக்கோள் தரவுகள், தொலை உணர்தல், கிளவுட் கம்ப்யூட்டிங், பெருந்தரவு பகுப்பாய்வு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பயிர் வளர்ச்சி நிலைமை கண்காணித்தல், வறட்சி மற்றும் வெள்ள அபாயங்களை முன்கூட்டியே கண்டறிதல், பூச்சி தாக்குதலை முன்னறிதல் மற்றும் விளைச்சல் மதிப்பீடு போன்ற பணிகளை துல்லியமாக மேற்கொள்ள முடிகிறது. இதனால் விவசாய இழப்புகள் குறைந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. பாரத் விஸ்தார் தளம் விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் வேளாண் விஞ்ஞானிகள், விரிவாக்க அலுவலர்கள், மாநில அரசுகள், மத்திய அரசு மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. தரவுகளின் அடிப்படையில் திட்டங்களை வடிவமைத்தல், வளங்களை திறம்பட ஒதுக்குதல், பேரிடர் மேலாண்மை, பயிர் திட்டமிடல் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை அறிவியல் அடிப்படையில் எடுக்க இந்த தளம் வழிவகை செய்கிறது. மேலும் மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான வேளாண் செயல்திறனை கண்காணிக்கவும் இந்த தளம் உதவுகிறது. இந்த முயற்சியின் மூலம் டிஜிட்டல் வேளாண் சூழல் வலுப்பெற்று வருகிறது. விவசாயிகள் தங்கள் மொபைல் போன் அல்லது இணைய வசதி மூலம் தேவையான தகவல்களை உடனுக்குடன் பெற முடிகிறது. பயிர் பரிந்துரைகள், வானிலை எச்சரிக்கைகள், சந்தை விலை நிலவரங்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள் நேரடியாக கிடைப்பதால் தகவல் இடைவெளி வெகுவாக குறைகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் அணுகலை உறுதி செய்வதற்காக இந்த தளம் ஸ்மார்ட் போன் அல்லாத பயனர்களுக்கு குரல் வழி அடிப்படையிலான IVRS குரல் வழி பதிலளிப்பு அமைப்பு மூலம் தகவல்களை வழங்குகிறது. பாரத் விஸ்தார் திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று பல்வேறு தரவு தளங்களை ஒருங்கிணைக்கும் திறனாகும். மண்வள அட்டைகள், வானிலை தரவுகள், நிலப்பதிவுகள், செயற்கைக்கோள் படங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் சந்தை தகவல்கள் ஒரே தளத்தில் இணைக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட கிராமத்தின் மண் தன்மை, மழைப்பொழிவு மற்றும் நீர் கிடைக்கும் நிலையை பொறுத்து ஏற்ற பயிர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த திட்டம் இயற்கை வளங்களின் நிலையான பயன்பாட்டையும் ஊக்குவிக்கிறது. துல்லிய வேளாண்மை முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம்
தேவையான அளவு உரம், தண்ணீர் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை மட்டுமே பயன்படுத்த வழிகாட்டுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாய செலவுகளும் குறைகின்றன. நீர் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும், மண் வளத்தை பாதுகாக்கவும், பசுமை இல்ல வாயு உமிழ்வை குறைக்கவும் இந்த திட்டம் உதவுகிறது. இந்த தளத்தை மொபைல் செயலி வாயிலாகவோ இணையதளம் வாயிலாகவோ பயன்படுத்த முடியும். அல்லது 155-261 என்ற கட்டணமில்லா எண்ணை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு உரையாடல் வழியாகவும் தகவலை பெற்று பயன்பெறலாம். தொலைபேசி எண் மீண்டும் 155-261. வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும். தண்ணீர் தேவை குறைவாகும். சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும். தண்ணீர் செலவும் குறைவாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.